அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு அசருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் ஜுமா வரைக்கும் உங்களுக்கு பணத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. பணத்துக்காக யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வராது. எத்தனை நபர்களிடம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு பரக்கத்தை இந்த அமல் உங்களுக்கு கொடுக்கும். பரக்கத்தின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் பண தேவையுடையவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு பலனளிக்கும். இன்னும் கடன் அதிகமாக இருந்து அதற்காக நீங்கள் பணத்தை தேடிட்டு இருந்தாலும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு பலனளிக்கும். இந்த அமலை பற்றி சொல்கிறாங்க, பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு. எனவே இன்றைக்கு அசருடைய தொழுகையை முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் வெறும் 3 முறை ஓதிக்கோங்க. அது என்ன துவா அப்படின்னா, யா அல்லாஹூ யா கஃபீலு யா அல்லாஹூ யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா அல்லாஹூ யா ரஷீது யா அல்லாஹூ யா சபூரு யா அல்லாஹூ யா ஃபத்தாஹூ யா அல்லாஹூ லா இலாஹ இல்லா அன்த. இந்த ஒரு துவாவில் அல்லாஹினுடைய மிகச்சிறப்பான திருநாமங்கள் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற களிமாவும் இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது கட்டாயம் அல்லாஹாலா கோடீஸ்வரர்களை மிஞ்சக்கூடிய அளவிற்கான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தில் அல்லாஹ் கொடுப்பான். நம்மக்கிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதில் அல்லாஹாலா அதிகமான பரக்கத் கொடுப்பான். அப்போ பரக்கத் கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மோட தேவைகள் அனைத்தும் போக கையில் மீதம் இருக்கும். அதுதான் பரக்கத். போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அந்த உணர்வை இது கொடுக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை இன்றைக்கு அசருக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பண தேவை உடையவங்க கட்டாயம் செய்யுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதோடு இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.